தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 16/3/2023 வியாழக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 1:20 வரை, பிறகு உத்திராடம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மனப்பக்குவம் அடைய நம்ம வழிவகுத்துக் கொள்ளணுமா. சின்ன குழந்தைகள் இருந்தால் அதை வளர்க்குற போதே பக்குவம் அடைய வைக்கணும். ஒரு அழகான பாடல், நானே நிறைய பல்லாயிரக்கணக்கான பாடல் எழுதியிருக்கேன். ஆனால் நான் ரொம்ப ரசித்த பாடல் கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன். ஒரு நாளிதழில் வந்த பாடல் படித்தேன். அதில் வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், கல்லை உடைத்தால் மண்ணாகும், அதில் கலப்பை உழுதால் பொன்னாகும்னு சொல்லி அந்த பாடல் நிறைய வந்துச்சு. அற்புதமான வரிகள். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம், நீ உழைக்கணும், கல்லை உடைத்தால் மண்ணாகும், கலப்பை உழுதால் பொன்னாகும். பொதுவாக எந்த தரையை நீங்கள் எடுத்துக்கினாலும் கட்டாந்தரையாக தான் இருக்கும். ஆனால் உழுது அதை பண்பட வைக்கணும். உழுது அதில் கீழ்மண்ணை மேல் மண்ணாக்கி அது பண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அதில் நம்ம விதைக்கிற விதை நல்லபடியாக வளரும். அதைத்தான் பண்பாடு அப்படிங்கிற. மனது பண்பாடு வரணும் அப்படின்னா, மனது பண்பட வேண்டும்னா இது போன்ற இந்த வியாழக்கிழமைகளில் குருவை போய் கும்பிடணும். இன்றைக்கு பூராடம். பூராடத்தில் ஒருத்தர் பிறந்தா போராடும்னு சொல்லுவாங்க. பூராடம் போராடும். நிறைய போராட்டமான வாழ்க்கையை சந்திக்கிறவங்க பூராட நட்சத்திரத்துக்காரர்கள்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த போராட்டமான நிலை மாறி பூந்தோட்டமாக மாற வேண்டுமானால் முதல்ல மனப்பக்குவம் அடையணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், விவேகானந்தர் இருக்கார்ல, அவர் அருமையான ஒரு மகான், ஞானி. அவர் ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையா இருக்கிற போதே நான் துறவியா போறேன் அம்மான்னு அம்மாட்ட கேட்டாராம். உடனே அம்மா சொன்னிச்சான், அது அங்கே இருக்க கத்தியை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னிச்சான். உடனே இவர் கத்தி எடுத்துக்கு கொடுத்துருக்காரு. சரி, நீ துறவியா போகிறதுக்கு லாயக்கு இல்லை, இன்னும் உனக்கு அந்த பக்குவம் இல்லை, நீ போ அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சின்ன, ஒரு 2 வருஷம் சின்ன, திரும்ப துறவியா போகிறதுக்கு ஆசைப்படுறேன், போகலாமாம்மான்னு கேட்டிருக்காரு. திரும்ப அந்த கத்தியை எடுத்துக்கணுமா அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு ஓரத்தில் ஜன்னலில் வச்சுருக்க கத்தி எடுத்துகிட்டு காமிச்சாராம், கொடுத்தாராம். இன்னும் உனக்கு பக்குவம் இல்லை, போ அப்படின்ட்டாராம். இவர் ரொம்பவே யோசிச்சிருக்காரு, துறவியா போகிறதுக்கும் கத்தியை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. 3வது தடவை அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, அம்மா துறவியா போக ஆசைப்படுறோம்னாராம். சரி, அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு உடனே எடுத்துக்கு கொடுத்தாராம். இந்த விவேகானந்தர் கொடுத்தாரு. கொடுக்குற போது உனக்கு பக்குவம் வந்துருச்சு, நீ போ அப்படின்னு சொன்னிச்சான் அந்த அம்மா. எதனால அப்படின்னா, அந்த கத்தி எடுக்கிற போது முதல்ல அவர் கத்தியை கொடுக்குற போது கத்தியினுடைய அடிப்பாகம் இவர் கையிலேயே, நுனிப்பாகம் அம்மாட்ட கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்த முறையே அதனுடைய அடிப்பாகம் இவர் கையிலேயே, நுனிப்பாகம் அம்மாட்ட கொடுக்குற மாதிரி இருந்துச்சு கொடுக்குறவர்கிட்ட. 3ஆம் முறை நுனிப்பாகத்தை இவர் கையில் பிடிச்சிக்கிட்டு அடிப்பாகத்தை அவர் அம்மாட்ட கொடுத்தாரு, பிடிச்சிக்க சொல்லி. அவங்களுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. அது மாதிரி தன் துன்பத்தை காட்டிலும் எவன் ஒருவர் பிறர் துன்பத்தை கண்டு கவலைப்படுகிறானோ, அதற்கு வழிவகுத்து கொடுக்கிறாரோ அவரே ஞானி அப்படின்னு நான் முடிவு செஞ்சோம்னு அந்த அம்மா சொன்னிச்சான். அந்த துன்பப்படுகிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும், அதுக்கு வழிகாட்டணும். ஆகையினால இப்போ நீ ஞானி அப்படின்னு பண்பட்டு விட்டாயின்னு சொன்னிச்சான். அது மாதிரி மனம் பண்பட வேண்டும் என்று சொன்னால் குரு வாரத்திலே விரதம் இருந்து குருவை வழிபட வேண்டும். அப்படி நாம் வழிபட்டு நம்முடைய மனதையும் பக்குவப்படுத்திக் கொண்டால் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் நாள். இன்று தனவரவு திருப்திகரமாக இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்கள் கூட கைகூடலாம். 3லே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். சிக்கல்களும் சிரமங்களும் வரத்தான் செய்யும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்றாலும் இன்று அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது, அதிக விரயம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற நாள். உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் செய்வீர்கள். என்ன இருந்தாலும் செவ்வாய் சனியை பார்க்கின்றார். எனவே உங்களுக்கு உடல்நிலையில் சில தொல்லைகள் வரலாம். வைத்திய செலவுகள் உண்டு. ஒவ்வாமை நோய் கூட ஒரு சிலருக்கு வரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதும் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக கிடைக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும் நாள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும்.
குருவாரம் என்பதால் அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குரு உங்களுக்கு 8ல் இருப்பதால் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே இன்றைக்கு நீங்கள் குருவை கும்பிடுவது நல்லது. அது மட்டுமல்ல, இன்று பணப்புழக்கத்தில் கூட சரளமாக இருக்காது. செவ்வாய் 11ல் இருப்பதால் இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் முடிவடைவது போல் இருந்து கை நழுவி செல்லலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்றங்களால் இனிமை ஏற்படுகின்ற நாள். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வரலாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். சூரியனும் புதனும் இணைந்திருப்பதனாலே அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கேற்ப நீங்கள் வாய்ப்பிருக்கிற பொழுதே உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். செவ்வாய் 9ல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் அகலும். வாங்கிய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். உறவினர்கள் இன்று உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உடல் ஆரோக்கியம் கூட கொஞ்சம் சீராகலாம். மாற்று மருத்துவம் உங்கள் உடல்நலத்தை சீராக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த பொருளாதார நிலை உயர்கின்ற நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கேது 12ல் இருப்பதால் பயணங்களால் பலன் உண்டு. வாங்கிய புதிய வாகனத்தை கொண்டு நீங்கள் அதன் மூலமாக பயணித்து மகிழ்ச்சியை காணப்போகின்றீர்கள். சுக்கிரன் 6ல் இருப்பதனாலே ஆடை ஆபரணங்கள், விலை உயர்ந்த பொருட்கள், வீட்டுக்கு தேவையானவர்களையும் வாங்கும் யோகமும் உண்டு. குறுபார்வை உங்கள் ராசியில் பதிவதால் குழப்பங்கள் அகலும். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதாவது பணிபுரிபவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவலும் வரலாம். ஊதிய உயர்வும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திர மங்கள யோகம் இருக்கிறது. எனவே கல்யாண கனவுகள் நனவாகும். கடமையில் இருந்த தொய்வு அகலம். அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் நீங்கள் இதிலிருந்து விலகிவிட்டோமே, எப்பொழுது புது வேலை கிடைக்கும் என்று இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். 2ல் சனி இருப்பதால் உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். இன்று பணப்புழக்கமும் சரளமாக இருக்கும் நாள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இந்த இல்லத்திலே சிவகாரிய பேச்சுக்கள் கைகூடும். நாளில் சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள். நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். வீடு வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது சம்பந்தமான பேச்சு முடிவுக்கு வரலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடுவீர்கள். வருமானம் போதுமானதாக இருக்கிறது. கரைந்த சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுவீர்கள். 3ல் ராகு இருப்பதால் வழக்குகளில் உங்களுக்கு திசை திருப்பங்களும் வெற்றிகளும் கூட கிடைக்கலாம். 2ல் குரு இருப்பதால் பொருளாதாரம் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே குரு ஜென்மராமர் வனத்திலே என்பதற்கேற்ப உங்களுக்கு இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் போன்ற மாற்றங்கள் வரலாம். வரும் மாற்றங்களை சுய ஜாதக ரீதியாக ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். சூரியன் ராசியில் இருப்பதால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூட பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கும். புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறுவது யோகம்தான். எனவே இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். பணப்புழக்கமும் சீராகவே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். இன்று வியாழக்கிழமை என்பதால் குருவை கும்பிடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.